இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவளே வீடியோ கால் பண்றா. என்ன அஞ்சலி, இந்த நேரத்துல நீயே வீடியோ கால் பண்ணிருக்க? என்ன என் ஞாபகம் வந்துருச்சா? நான் வேணும்னா மீட்டிங் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை பார்க்க வரவா? கிளம்பி வா. ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன அஞ்சலி, நீ நீ ஏதோ தப்பா யோசிக்கிற. நீ என்னை விட்டு போனா தெரியும்டா, உன்னை விட்டு போனா நீ குடும்பத்தை அழிச்சிருவ, அதானே? போதும்டா, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நீதான் வேணும்னு நான் உன் பின்னாடி வந்தனா? நீதானடா என்ன கன்வின்ஸ் பண்ணி என் பின்னாடியே வந்து எனக்கு ஆசைய காட்டி உன்னை உயிருக்குயிர காதலிக்க வச்ச. எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் உன்னதனடா பெருசா நினைச்ச. உனக்காக என் குடும்பத்தையே விட்டு இந்த வீட்டுல தனியா உன் கூட வாழ்ந்த. ஒரு நல்லது கெட்டது கூட போகாம, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கா ஒரு போன் கூட பேசாம 24 மணி நேரமும் நீயே கதைன்னு கடந்த. அதுக்கு நீ கொடுத்த தண்டனை தானே இந்த வாழ்க்கை. அஞ்சலி, என்ன பேசுற? நீ நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் பண்றேன். உன்னை சந்தோஷமா தானே பாத்துக்கிறேன். எது எது சந்தோஷம்? எது சந்தோஷம்? ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வெளியே போனா உன் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன், உன் குடும்பத்தை அழிச்சிருவேன்னு மிரட்டி சித்திரவதை பண்ணி அவளை காதலிக்க சொல்றதுக்கு பேருதான் சந்தோஷமான வாழ்க்கையா? டே, போதும்டா, எல்லாமே போதும். உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே போதும். டே, உன்ன மாதிரி ஒரு சைக்கோவுக்கு மகனாவோ மகளாவோ எப்பள்ள பொறுக்கவே கூடாது. எனக்கு கிடைச்ச தண்டனை என் குழந்தைக்கு கிடைக்க கூடாது. நான் போறேன், மொத்தமா போறேன். அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஓகே? ஆனா நீ எந்த முடிவும் எடுக்காத. எங்க அப்பா சாவுக்கு யார் காரணம்னு தெரியும். நீ தினம் தினம் என் குடும்பத்தை காட்டி என்ன மிரட்டிக்கிட்டு இருப்ப. குட் பை மகேஷ். அஞ்சலி வேணா அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். அஞ்சலி வேணான்னு சொல்றேன், ப்ளீஸ் அஞ்சலி வேணா. அஞ்சலி, அஞ்சலி நோ. அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்க அஞ்சலி? அஞ்சலி, ஐயோ அஞ்சலி, அஞ்சலி. என்ன இந்த அஞ்சலி போன் எப்பவுமே ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? அடிச்சு உன் தங்கச்சி அஞ்சலிக்கு தான் போன் பண்றேன், போன் போகவே மாட்டேங்குது, ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. முருகா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அத்தை, ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பாவோட காரியத்துக்கும் அவ வரல, வாந்தி வேற வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை உடம்பு எதுவும் முடியாம மயக்கம் போட்டு எங்கேயாவது விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்களோ.